தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். 1000 ஆண்டுகள் கடந்தும் இன்று உலகமே வியந்து பார்க்கும் தஞ்சை பெருவுடையார் கோவிலுடைய முதல் கோவில் குடமுழக்கு அன்று, அதாவது கும்பாபிஷேகம் அன்று ராஜராஜ சோழனுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை வந்தது. எதையுமே பிரம்மாண்டமாக செய்யும் ராஜராஜன் அந்த கோவிலையுமே பிரம்மாண்டமாகத்தான் உருவாக்கி இருப்பான். அதே போல் அங்கு வீற்றிருக்கும் சிவனையும் மிக பிரம்மாண்டமாக உருவாக்கி இருப்பான். கோவில் குடமுழக்கிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த தருணத்தில் பீடத்தையும் லிங்கத்தையும் இணைக்கும் அஷ்டபந்தனம் சரியாக நடைபெறவில்லை. அஷ்டபந்தனம் என்றால் கோவில் விக்கிரகங்களை பீடத்தில் உறுதியாக வைக்க பீடத்திற்கும் விக்கிரகத்திற்கும் இடையில் உள்ள பகுதியில் அஷ்டபந்தனம் என்ற கலவையை பயன்படுத்தி சிலையை பீடத்தில் ஒட்ட வைப்பார்கள். கட்டி முடிக்கப்பட்ட கோவிலில் முதல் குடமுழக்கு அன்று கண்டிப்பாக இந்த அஷ்டபந்தன குடமுழக்கு தான் இருக்கும். பிறகு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த அஷ்டபந்தனத்தை எடுத்துவிட்டு புதிய அஷ்டபந்தனம் அமைக்க வேண்டும் என்கிறது ஆகம விதி. சிறிய சிறிய கோவிலுக்கு என்றால் பிரச்சனை இல்லை. ஆனால் ராஜராஜன் உருவாக்கியதோ மிக பிரம்மாண்டமான கோவில். இந்தியாவின் மிகப்பெரிய சிவலிங்கமே அங்குத்தான் இருக்கிறது. ஆக அவ்வளவு பெரிய சிவலிங்கத்தை அதனுடைய பீடத்தில் ஆடாமல் அசையாமல் நிற்க வைக்கும் அந்த அஷ்டபந்தனத்தை எவ்வளவோ கஷ்டப்பட்டு உருவாக்கினார்கள். ஆனால் அப்படி இருந்தும் அந்த லிங்கம் அந்த பீடத்தோடு பொருந்தவில்லை, சாய்ந்து கொண்டே இருந்தது. எவ்வளவோ முயற்சி செய்தும் அவ்வளவு பெரிய லிங்கத்தை அந்த கருவறை குழிக்கில் இறக்கியும் அவ்வளவு அனுபவம் வாய்ந்தவர்கள் இருந்தும் சிலையும் பீடமும் ஒட்டவில்லை. அந்த அஷ்டபந்தன கலவை முறையாக செயல்படவில்லை. அந்த கோவிலின் தலைமை சிற்பியான குஞ்சரமல்லனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த தருணத்தில் ராஜராஜனின் குருவான இவர் வருகிறார். விஷயத்தை கேள்விப்பட்டதும் தாம் கொண்டு வந்த மூலிகை பொருட்களை காய்ச்சி கலவை செய்கிறார். அந்த புதிய அஷ்டபந்தன கலவை காய்ச்சப்பட்டு தொட்டி தொட்டியாக கருவறை குடியை சுற்றிலும் ஊற்றப்படுகிறது. எடை தாங்காமல் சாய்ந்திருந்த சிவலிங்கத்தை நிறுத்தி சமநிலைப்படுத்த அந்த மருந்து இருக இருக தஞ்சை பெருவுடையார் உறுதியாக இவர் உருவாக்கிய அஷ்டபந்தன மருந்தின் துணையோடு இப்பொழுது நிற்கிறார். அதற்கு பிறகுதான் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதை பார்த்த ராஜராஜன் மனங்குளிர, அதை பார்க்க வந்த மக்களுடைய மனங்குளிர, சிவனையே வணங்கியிருக்கும் அடியார்கள் மனங்குளிர, பிறகு அந்த இறைவனையே மனங்குளிர செய்தவர்தான் இவர். ராஜராஜ சோழனின் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய குருவான கருவூர் தேவர். டீப் டாக்ஸ் தமிழ் வழங்கும் சித்தர்களின் வரலாற்றில் இன்று பார்க்க போவது சித்தர் வரிசையில் தவிர்க்க முடியாத ஒரு சித்தராக இருக்கும் கருவூர் சித்தர். இவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் இவர் எழுதிய பல பாடல்களில் இருக்கின்ற அந்த பொருள்களையும் அதன் விளக்கத்தையும் தான் இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஆகவே இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு நம் டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். அதே போல் பல சுவாரஸ்யமான தமிழ் நாவல்களையும் கதைகளையும் நம் டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆக அந்த கதைகளையும் இலவசமாக நீங்கள் கேட்க டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலை பார்த்து கதைகளை கேட்டு உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் கண்களை மூடுங்கள். கருவூர் தேவர் வாழ்ந்த காலகட்டத்திற்கு செல்வோம். அவருடைய பல சூட்சமமான விஷயங்களையும் தெரிந்து கொள்வோம். கருவூரன், கருவூரனேன், கருவூர்நாதன், கருவூரார், கருவூர் சாமியார், கருவூர் தேவர், கருவூர் சித்தர், கருவூர் நாயனார் என்று பல பெயர்களால் கருவூர் சித்தர் அழைக்கப்படுகிறார். இவருடைய இயற்பெயர் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் கருவூரில் இவர் வாழ்ந்ததால், அங்கு பிறந்ததால் ஊர் பெயரிலேயே இவர் அழைக்கப்பட்டு வந்தார். ஆமேதான் தேவதச்சன் என்று சொல்லி அப்பனே அவன் மைந்தன் மயன் என்பார்கள். நாமேதான் சொன்னபடி மயனுக்கல்லோ நாடான கருவூரா பிறந்தாரல்லோ என்று போகர் 7000 நூலில் மயனுடைய மைந்தனாக கருவூராரை பற்றி சொல்கிறார் போகர். அதாவது விண்ணுலகில் எப்படி விஸ்வகர்மாவாக மயன் இருக்கிறாரோ அதே போல் மண்ணுலகில் இந்த தமிழ் மண்ணில் தச்சர் குலத்தில் கருவூரார் பிறந்தார் என்றும், சிற்ப தொழிலில் அந்த தேவ தச்சனாகிய மயன் கூட கருவூராருக்கு இணையாக மாட்டார் என்று போகர் 7000 நூலில் குறிப்பிருக்கிறது. அதே போல் அகத்தியர் 12,000 அதில் உள்ள கூற்றுப்படி கருவூராரின் பெற்றோர்கள் ஊரூராக சென்று அங்கிருக்கின்ற கோவில்களில் இருக்கின்ற செம்பு முதலான பல உலோகங்களில் சிலைகள் செய்து கொடுத்து வாழ்ந்து வந்தார்கள் என்கின்ற குறிப்பிருக்கிறது. அவ்வாறு சிலை செய்து கொடுத்து அதில் வருகின்ற பணத்தையும் பொருட்களையும் வைத்து 8 திசையிலும் புகழ்பெற்று விளங்கிய சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் பல உதவிகளை செய்ததாக பாடல் குறிப்புகள் இருக்கிறது. பெற்றோர்கள் செய்த புண்ணியம் பிள்ளைகளை சேரும் என்ற அந்த பழமொழிக்கு ஏற்ப பல சித்தர்கள் மெய் ஞானிகள் கருவூராருக்கு சிறு வயதிலேயே ஞானப்பால் கொடுத்தார்கள் என்றும், குழந்தை பருவத்திலேயே கருவூராருக்கு மகா சித்தர்களுக்குரிய பல தகுதிகள் வந்ததாகவும் அகத்தியர் 12,000 நூல் குறிப்பிடுகிறது. வசியம், மோகனம், தம்பனம், உச்சாடனம், ஆக்ருசனம், பேதனம், மாரணம் எனும் அட்டகர்ம மந்திரங்கள் அனைத்தும் கருவூர் சித்தருக்கு
அத்துபடி ஆகும் அளவிற்கு சிறு வயதிலேயே ஞானத்தோடு இருந்திருக்கிறார் கருவூர் சித்தர். மேலும் இவருடைய ஆரம்ப கட்ட காலத்தில் தன் பெற்றோர்களைப் போலவே 4 திசைகளுக்கும் சென்று பல கோவில்களுக்கு பல உலோக சிலைகளை செய்து கொடுத்ததாகவும், அந்த உலோகத்தில் இவர் செந்தூரத்தை சேர்க்கும் பொழுது அவை தங்க சிலைகளாக மாறியது என்றும் பல குறிப்புகள் இருக்கிறது. அன்று கொங்கு நாட்டில் ஒரு பகுதியாக இருந்த கருவூரில் பாடல் பெற்ற 7 திருத்தலங்களில் அந்த கருவூரும் இருந்தது. கருவூரார் ஒருவரா அல்லது இருவரா என்ற இருவேறு கருத்துக்கள் அறிஞர்களிடையே இருக்கிறது. இதற்கு காரணம் இவர் பாடிய பாடல்தான். பாடுவேன் பல சந்தங்கள் சிந்துத்துவாய், நாடுவேன் இனி நற்குரு பாதத்தை, தேடுவேன் இனி சிந்தை மகிழ்வோடு, கூடுவேன் குரு போகர்த்தம் பாதமே என்று கருவூரார் வாத காவியத்தில் பாடியிருக்கிறார். இந்த பாடலுடைய பொருளை பார்க்கும் பொழுது ஆரம்ப கட்ட காலத்தில் இறைவனை சந்தங்கள் நிறைந்த சிந்து பாடல்கள் வழியாக இவர் பாடி வந்ததாகவும், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இவர் ஒரு நல்ல குருவை தேடியதாகவும், அவ்வாறு ஒரு குரு கிடைத்தார், அவருடைய பாதங்களை பணிந்தேன், நல்வழியில் சென்றேன், அந்த குருவே போக சித்தர் என்று இவர் குறிப்பிடுகிறார். ஆக இதை வைத்து பார்க்கும் பொழுது கருவூர் புராணம் காட்டும் சித்தராக கருவூராரும், திருவிசைப்பா பாடியவர்கள் ஒருவரான கருவூராரும் ஒருவரில்லை என்கின்ற ஒரு கருத்தும், கருவூர் தேவர் ஒருவர் அல்ல இருவர் என்ற கருத்து அறிஞர்களிடையே இருந்து வருகிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இருவரே ஒருவர் என்ற கூற்றும் இவருடைய சித்த மருத்துவத்தின் வழியாக பலரால் புரிந்து கொள்ள முடிகிறது. பொதுவாக தமிழக சித்தர்கள் காயகல்ப முறையை பயன்படுத்தி நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள் என்று பல பேருக்கு தெரியும். அந்த காயகல்ப முறையை பயன்படுத்தி தான் கருவூரார் 800 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்கின்ற ஒரு கூற்றும் இருக்கிறது. அதாவது கருத்தரித்தல், பிறத்தல், வளருதல், குழந்தை, வாலிபம், வயோதிகம் முதலிய பருவங்கள் எப்படி உண்டாகின்றன என்றும், அந்தந்த காலங்களில் மனமும் உடலும் எப்படியெல்லாம் இயங்கும் என்கின்ற விஷயங்கள் எல்லாம் நேருக்கு நேராக சித்தர்கள் பார்த்தார்கள். நாம் உண்ணும் உணவு எப்படி வயிற்றுக்குள்ளே சென்று உடல் இயக்கத்திற்கான சக்தியை கொடுக்கிறதோ அந்த சக்தியை புரிந்து கொண்டார்கள் சித்தர்கள். அதன் அடிப்படையில் பல பத்திய முறைகள், பல ஒழுக்க விதிகளை பின்பற்றி உணவின் தன்மை, மூலிகா ஞானம், ரசத்தாது ஞானம் ஆகியவற்றை பயன்படுத்தி உடலை இளமையோடு வைத்திருக்கவும், முதுமையை இளமைக்கு ஏற்றவாறு ஒழுக்க உணவோடும் மருந்து முறைகளையும் இவர்கள் கண்டுபிடித்தார்கள். இந்த முறைதான் சித்தர் காயகல்ப முறை. ஆக இந்த முறையை பயன்படுத்தி இவர்கள் நீடித்த இளமையோடும் ஒருவேளை முதுமை வந்தாலும் அதில் ஒரு வாலிப முறுக்கோடும் இருந்தார்கள். இந்த முறையை பயன்படுத்துவதால் விரைத்த நாடி நரம்புகள் தளர்ச்சி அடையுமாம், ரத்தத்தில் உள்ள மாசு அகன்று புதிய ரத்தம் உண்டாகுமாம், தேய்ந்த உறுப்புகள் எல்லாம் பலமடையுமாம், நரை, திரை, மூப்பு, பிணியெல்லாம் மாறி நீண்ட ஆயுள் உருவாகும், நிலையான ஆரோக்கியம் கிட்டும், உடல் பலமும் மனபலமும் பலகாலம் உறுதியாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆக இந்த காயகல்ப முறையை பயன்படுத்தி கருவூர் சித்தர் பல ஆண்டு காலம் உயிரோடு வாழ்ந்தார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆக அறிஞர்கள் இருவேறு கருவூரார்கள் இருந்தார்கள் என்று சொன்னாலும் நம்பிக்கையோடு இருப்பவர்கள் அவர்தான் பல ஆண்டு காலம் உயிரோடு இருந்தார் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். ஆக கருவூர் புராணத்தில் வரும் கருவூராரும் திருவிசைப்பா பாடிய கருவூராரும் காலத்தால் வேறுபட்டவர்கள் என்கின்ற கருத்தும், அதே சமயத்தில் இருவரும் ஒருவர்தான் என்ற கருத்தும் மக்களிடையே இருந்து வருகிறது. அதே போல் கருவூரார் உலகத்தில் இருக்கின்ற பல சமயங்களை ஆராய்ந்து அந்த சமயத்திலெல்லாம் சிறந்த சமயம் சைவ சமயம் மட்டுமே நற்சமயம் என்று அவர் உணர்ந்து அதன்படியே வழிபாடு நடத்தினார் என்று கருவூர் புராணம் சொல்கிறது. மேலும் இவர் எழுதிய பல பாடல்கள் வழியாக பல வரலாற்று செய்திகளும் மக்களுக்கு தெரிய வந்தது. அதாவது இவருடைய குரு போகர் என்றும், கொங்கண சித்தரும் கருவூர் சித்தரும் சமகாலத்தவர் என்றும், காலாயநாய சித்தர் போகரது குரு என்றும், மேலும் இவர் தன்னுடைய குருவான போகருக்கு ஒரு கற்சிலையை பொன்னாக மாற்றி சித்து வேலை செய்ததாகவும், மேலும் இவர்கள் அனைவரும் திருமூலர் வழிவந்த மூலவர்க்க தடியார்கள் என்ற வரலாற்று செய்திகள் நமக்கு தெரிய வருகிறது. ஆக இதை வைத்து பார்க்கும்பொழுது காலாங்கிநாயன், போகர், கொங்கணர், கருவூரார் ஆகிய நால்வருமே சமகாலத்தவர் என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. கருவூராருக்கும் ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் இருக்கின்ற அந்த உறவை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ராஜராஜ சோழன் தன்னுடைய குருவாக கருவூர் தேவரை மனதில் வைத்திருக்கிறார். அதாவது ராஜராஜனுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பாக கருவூர் சித்தர் இருந்திருக்கிறார். அதே போல அவருடைய மகனான ராஜேந்திரனுக்கும் அவர் இருந்திருக்கிறார். ஏனென்றால் தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜன் காலத்தில் ராஜராஜேச்சரம் என்று அழைக்கப்பட்டது. ஆக ராஜராஜன் கட்டிய பெரிய கோவிலிலும் அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம் ஆகிய இரு கோவில்கள் பற்றிய பல குறிப்புகள் கருவூர் சித்தருடைய பாடலில் இருக்கிறது. அதே போல் தஞ்சை பெரிய கோவிலில் அந்த கோபுரத்திற்கு பின்பக்கம் கருவூர் சித்தருக்கு என்று ஒரு தனியாக ஒரு மேடை அமைத்து ஒரு சன்னதி இருக்கிறது. அந்த சன்னதி இருக்கின்ற அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது, அந்த கோணத்தை வைத்து பார்க்கும் பொழுது தஞ்சை பெரிய கோவிலுடைய ஒட்டுமொத்த கட்டுமானத்தையும் எந்த இடத்தில் இருந்து பார்த்தால் தெளிவாக பார்க்க முடியுமோ, அந்த கட்டுமான பணியை சரியாக ஆய்வு செய்ய முடியுமோ அவ்வாறான இடத்தில்தான் கருவூர் தேவருக்கு சன்னதி இருக்கிறது. ஆக அதை வைத்து பார்க்கும் பொழுது இவருடைய
மேற்பார்வையில் கூட தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று ஆய்வாளர் தெய்வநாயகம் சொல்கிறார். அதேபோல் இவர் வேறொரு கருத்தையும் முன்வைக்கிறார். இந்த கோவில் கோபுரத்தில் வேறு யாருக்கும் இல்லாத அளவிற்கு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு சிலையை கருவூர் சித்தருக்கு ராஜராஜன் வைத்திருப்பதாக அவர் சொல்கிறார். மேலும் ராஜராஜனுடைய அண்ணனான ஆதித்த கரிகாலன் இறந்த பிறகு அரசியல் காரணமாக ராஜராஜனுக்கு வந்த பல நெருக்கடியில் இருந்து ராஜராஜனை காப்பாற்றி ஒரு சிறந்த பாதுகாப்பு தந்தவர் கருவூர் தேவர் என்கின்ற ஒரு கருத்தையும் ஆய்வாளர் தெய்வநாயகம் முன்வைக்கிறார். பொதுவாக நம் தமிழ் சித்தர்கள் வாழை என்ற தெய்வத்தை வணங்கி இருக்கிறார்கள். யார் இந்த வாழை தெய்வம் என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம் தமிழ் இலக்கியத்தில் ஒரு குறிப்பு இருக்கிறது. 9 வயது நிரம்பிய பெண் குழந்தையின் பருவத்தை வாழை பருவம் என்று சொல்வார்கள். ஆக இந்த வாழை என்ற தெய்வம் ஒரு குழந்தை பெண் தெய்வமாக குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் சித்தர்கள் வாழை என்ற சொல்லை குண்டலினி சக்தியை குறிக்கும் ஒரு மறை சொல்லாக பயன்படுத்தினார்கள் என்ற கூற்றும் இருக்கிறது. கருவூர் சித்தர் பல நூல்களை இயற்றியிருக்கிறார். வாத காவியம், வைத்தியம், யோக ஞானம், பலத்திரட்டு, குருநூல் சூத்திரம், மெய்சுருக்கம், கற்பவிதி முகப்பு சூத்திரம், நொண்டி நாடகம், மூலிகை தைலம், விபரம் கற்பகூறு, அட்டமா சித்தி என்ற பல்வேறு பாடல்களையும் நூல்களையும் கருவூரார் இயற்றியிருக்கிறார். அதேபோல் சிவனை பற்றிய பல குறிப்புகளை இவர் கண்ட மெய்ஞானம் வழியாக அவர் சொல்லி இருக்கிறார். நமசிவாய என்னும் 5 எழுத்தை 5 முகமாக பிரித்து பார்த்தால் 25 வரும். அந்த 25ஐ 5 முகமாக பார்த்தால் 125 வரும். இதற்கு சமமான மந்திரங்கள் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். 7 வகை தோற்றமும் 7 வகை தோற்றத்தில் உருவான உலகமும் இதற்குள் அடங்கும் என்றும் சொல்லி இருக்கிறார். நான் பார்த்து வியந்த ஒன்று கலியுகத்தை பற்றி இவர் பாடிய பாடல்தான். அதனுடைய பொருளை பார்க்கும்பொழுது கலியுகத்தில் நாம் இன்று வாழ்கின்ற இந்த காலகட்டத்தை பற்றி 1000 வருடங்களுக்கு முன்பே பாடல் வழியாக இவர் சொல்லி இருக்கிறார். அதாவது கலியுகத்தில் கற்று உணர்ந்த பெரியவரை மதிக்காமல் இருப்பார்கள், இகழ்ந்து பேசுவார்கள், தான் என்ற ஆணவத்தில் கர்வம் கொண்டு பெண் மோகம் என்கின்ற ஒரு பெருவலையில் சிக்கிக் கொள்வார்கள், அறிவை மயக்கக்கூடிய கல்லை குடித்துக் கொண்டே இருப்பார்கள். இதனால் மேல்நிலையை அடையாமலும் கீழ்நிலை என்ற சாமானியனை போல் இல்லாமலும் இரண்டுங்கெட்டான் நிலையில், அதாவது ஆங்கிலத்தில் மிடில் கிளாஸ் நிலையில் தெருவில் சுற்றி திரிந்து உண்மை பொருளான நாதாந்த பொருளை இழப்பார்கள் என்று கலியுகத்தில் மக்களுடைய வாழ்க்கை முறை, மனநிலை, ஆசை, துன்பம் எப்படி இருக்கும் என்பதை பாடல் வழியாக அவர் சொல்லி இருக்கிறார். அதே போல் சித்த மருத்துவத்திலும் உலோகம் மற்றும் ரசவாதத்திலும் பல குறிப்புகளை பாடல் வழியாக அவர் சொல்லி இருக்கிறார். அதிலும் குறிப்பாக மருந்து தயாரிக்கும் முறையை பற்றியும் எந்த மாதிரியான மனிதர்கள் எந்த அளவு மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆக உலோக ரசவாத முறை, மூலிகை முறை, காயகல்பம், வைத்தியம், ரசவாதம், அட்டகற்பம், அட்டமா கர்மம், யோகம், தியானம் பற்றிய பல விஷயங்களை பல திரட்டு நூலில் இவர் சொல்லி இருக்கிறார். அதே போல் சித்த மருத்துவத்தில் மூலிகை பற்றி குறிப்பிடும் பொழுது ஒரு சில மூலிகைகளை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது, அந்த மூலிகைகள் இருக்கும் இடம் என்ன, குறிப்பாக மூலிகையில் எந்த பகுதியை பறிக்க வேண்டும், அதிலும் அந்த பகுதியை எந்த காலத்தில் பறிக்க வேண்டும், அப்படி பறிப்பதற்கு முன்னால் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும், இப்படி பல விஷயங்களை மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து அவர் எழுதியிருக்கிறார். மேலும் எந்த இடத்தில் இருக்கின்ற எந்த மூலிகையை பறிக்க வேண்டும், அதே போல் மூலிகைகளில் தனித்து நிற்கும் மூலிகை எது, புற்றுமேல் வளரும் மூலிகை எது என்று பிரித்து பிரித்து குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல் மூலிகையில் வடதிசை நோக்கி செல்லும் வேர் கொண்ட மூலிகை எது, ஆணி வேர் கொண்ட மூலிகை எது, அவற்றை எப்படி பறிக்க வேண்டும், ஒரு சில மூலிகைகளை எந்த நாட்களில் மட்டும் பறிக்க வேண்டும், அந்த மூலிகையை பறிப்பதற்கு முன்னால் எந்த நாளில் காப்பு கட்ட வேண்டும், எந்த மூலிகையை பிடுங்குவதற்கு முன்னால் பலி கொடுக்க வேண்டும், தூப தீபங்கள் காட்ட வேண்டும், நெய்வேதியம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இவருடைய கருவூரார் பலதிரட்டு நூலில் ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக அடித்து சொல்கிறார். அதாவது எனது இந்த நூலில் அனைத்து கருத்துக்களும் இருக்கின்றன, பொய்யான பல நூல்களை தேடி அலையாமல் இந்த ஒரு நூலை மட்டும் நன்றாக பயன்படுத்தி நன்றாக புரிந்து கொண்டு அனைத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த நூலை யாராவது பொய் என்று சொன்னால் அவர்கள் நரகத்தில் உழல்வார்கள் என்று சபித்து அவர் எழுதிய அந்த நூலுடைய பெருமையை அவர் அடித்து உறுதியாக இவை அனைத்தும் உண்மை என்று சொல்கிறார். இதையெல்லாம் விட பல்வேறு குருக்கள், பல்வேறு சித்தர்கள் வெளியில் சொல்லாமல் மறைத்த பல விஷயங்களை எல்லாம் நான் வெளியில் சொல்லி இருக்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட முனைவர் சு. நிர்மலாதேவி அவர்கள் பதிப்பித்த கருவூரார் பலதிரட்டு என்கின்ற அந்த நூலுடைய PDF புத்தகத்தை இந்த வீடியோவின் கீழே தருகிறேன். அதை படித்து நீங்கள் பயன்பெறலாம். இந்த நூலில் இருக்கின்ற பல கருத்துக்கள் இன்றைய அறிவியலுக்கும் விஞ்ஞானத்திற்கும் அப்பாற்பட்ட பல விஷயங்களை 1000 வருடங்களுக்கு முன்பே அவர் சொல்லி இருக்கின்ற அந்த விஷயம் நமக்கு தெரிய வருகிறது.
கருவூர் தேவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி படிக்கும்போது பல நிகழ்வுகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாம் முன்பே சொன்ன தஞ்சை பெருவுடையார் கோவிலில் அஷ்டபந்தனத்தை உருவாக்கிய நிகழ்வு போன்று பல நிகழ்வுகள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோவில் நடந்த ஒரு நிகழ்வு. கருவூர் தேவர் பொதுவாக ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்குவதை விட அந்த இறைவனையே ஆலயத்திற்கு முன்பாக வரவழைத்து வணங்கும் அளவிற்கு வல்லமை கொண்டவர் என்று கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் நெல்லையப்பர் கோவிலுக்கு முன்னின்று நெல்லையப்பரை இவர் அழைத்தாராம். அப்பொழுது மூலவருக்கு நெய்வேதிய தீபாரணைகள் நடந்து கொண்டிருந்ததால் இறைவனால் வெளியே வர முடியவில்லை. இதனால் கோபமடைந்த கருவூரார் இங்கு இறைவன் இல்லையா என்று கேட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டார். அவர் கிளம்பி சென்றதும் அந்த கோவில் முழுவதும் எருக்கு செடிகள் முளைத்து புதராக மண்டிவிட்டதாம். பிறகு சிறிது நேரமானதும் நெல்லையப்பரே வெளியே வந்து சித்தரை துரத்தி சென்று நெல்லைக்கு அருகில் இருக்கும் மானூரில் தரிசனம் தந்துவிட்டு மீண்டும் கருவூராரை அழைக்க கருவூர் தேவருடைய காலடி பட்டதும் கோவில் வளாகம் முழுவதும் மண்டி இருந்த எருக்கஞ்செடிகள் மறைந்து மலர் வனமாக மாறியது என்ற ஒரு கதை இருக்கிறது. அதே போல் ஸ்ரீரங்கத்தில் அங்கிருக்கும் அரங்கனை பார்த்துவிட்டு வெளியே வரும்பொழுது கருவூர் சித்தருடைய அந்த ஒளி தேகத்தை கண்டும் உடல் அழகை கண்டும் கோமலவல்லி என்ற தாசி குலப்பெண் ஆசை கொண்டாள். நான் உங்களோடு தனிமையில் இரவோடு இருக்க வேண்டும் என்று அவள் சொல்ல அவளுடைய ஆசையை கேட்ட கருவூரார் அதை வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவளுடைய இல்லத்திற்கு சென்றார். அங்கு சென்று அவளை மோகன சிறையில் தன்னுடைய மந்திர வலிமையால் அந்த பெண்ணை சிறை வைத்தார். அந்த மோகன சிறையில் இருந்த அந்த தாசி பெண் அதுவரை எந்த ஆணிடமும் அனுபவிக்காத அந்த உச்சத்தை அந்த இன்பத்தை அந்த மோகன சிறையில் அவள் அனுபவித்தாள். இதன் ரகசியம் என்னவென்று அவள் கேட்க அந்த மோகன சிறையின் மந்திர வலிமையை பற்றி அவர் சொன்னார். இந்த மோகன சிறை என்பது ஜெயில் போல கிடையாது. ஒரு சில மோகன மூலிகைகளை தேர்வு செய்து அதை மந்திரத்தின் துணை கொண்டு அரைத்து அதை ஒரு பொடியாக்கி அதை அந்த பெண்ணின் நெற்றியில் பொட்டு போல வைத்தார். அதுதான் மோகன சிறை. அந்த மூலிகையில் வருகின்ற அந்த வெப்பத்தின் காரணமாக தாசியுடைய அந்த மோகத்தாகம் தணிந்தது. இவ்வாறு கருவூர் தேவருடைய அந்த ஆற்றலை பார்த்த அந்த தாசி கோமணவல்லி அவர் மேல் இடம் புரியாத அன்பும் இறைவனுக்கு இணையான மரியாதையும் அவள் வைக்க ஆரம்பித்தாள். பிறகு அவளுடைய வீட்டில் இருந்து புறப்படும் பொழுது அவளுக்கு பல அறிவுரைகளையும் ஆசிகளையும் வழங்கிவிட்டு ஸ்ரீரங்கத்தில் இருந்த அரங்கனுடைய ரத்தின மாலையை வாங்கி அவளுக்கு தந்துவிட்டு நீ எப்பொழுது கூப்பிட்டாலும் மனதில் அழைத்தாலும் நான் உன் முன்பு தோன்றுவேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு விட்டார். அடுத்த நாள் திருவரங்க கோவிலில் அரங்கனின் கழுத்தில் இருந்த ரத்தின மாலையை காணவில்லை. ஆனால் அந்த மாலை தாசி பெண்ணுடைய கழுத்தில் இருந்தது. அது உனக்கு எப்படி வந்தது என்று கோவில் பெரியவர்கள் கேட்க அதற்கு காரணம் கருவூர் சித்தர் என்று சொல்ல அவரை சிறைபிடித்து வருவதற்கு ஆணையிடும் பொழுது பிறகு மனதில் அந்த தாசி கருவூர் தேவரை நினைக்க கருவூராரும் அங்கு வர அவரும் விஷயத்தை சொன்னார். இந்த ரத்தின மாலையை கோமலவல்லிக்கு கொடுத்தது நான் தான். ஆனால் எனக்கு கொடுத்தது அந்த அரங்கன் தான். உங்களுக்கு வேண்டுமானால் அவரிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல அந்த சமயத்தில் திருவரங்க பெருமாள் அசரீர் ஒளியாக கருவூராருக்கு அந்த ரத்தின மாலையை தந்தது நான் தான் என்று சொல்லிவிட்டு மறைய அந்த ஆலயத்தில் இருந்த அதிகாரிகளும் பெரியவர்களும் அதிர்ச்சியில் உறைந்தார்கள். பிறகு அவருடைய தெய்வ வலிமை அந்த ஊர் முழுக்க பரவியது. ஆக இது போன்ற பல தெய்வ கதைகள் இவரை சுற்றி இருக்கிறது. அவ்வளவு ஏன் சிதம்பரத்தில் இருக்கும் நடராஜர் சிலையை கூட இவர்தான் செய்தார் என்ற ஒரு கூற்றும் இருக்கிறது. ஒரு சோழ மன்னனுக்கு கனவில் சிவபெருமான் ஒரு காட்சி அளிக்கிறார். அவர் கனவில் பார்த்த சிவனுடைய உருவத்தை அந்த ஊரில் இருக்கின்ற சிலை செய்பவர்களிடம் சொல்கிறார். அந்த அரசர் சுத்த தூய்மையான தங்கத்தை கொடுத்து இந்த தங்கத்தினால் அந்த சிலையை 41 நாளைக்குள் செய்ய வேண்டும் என்றும் மீறினால் அனைவரும் கழுவேற்றப்படுவர்கள் என்றும் சொல்லிவிட்டு அந்த அரசர் அந்த வேலையை கொடுக்கிறார். எவ்வளவோ முயன்றும் அந்த சிற்பிகளால் தூய பொன்னால் சிலையை உருவாக்க முடியவில்லை. 40 நாள் கழிந்து விட்டது. பிறகு அந்த சிற்பிகள் திக்கற்ற எங்களுக்கு நீயே துணை என்று இறைவனை வேண்டி மனமுருகி வேண்ட அந்த இடத்திற்கு கருவூர் தேவர் வருகிறார். அந்த சிற்பிகளை வெளியே நிற்க வைத்துவிட்டு அந்த தங்கத்தை எல்லாம் வாங்கி கொண்டு ஒரு அறைக்குள் செல்கிறார். அந்த தங்கத்தோடு கொஞ்சம் செந்துரத்தையும் கலக்கி ஒரு அற்புதமான நடராஜர் சிலையை அவர் செய்கிறார். சிலையை செய்து சிற்பிகளிடம் தந்துவிட்டு கருவூர் தேவர் அங்கிருந்து சென்று விடுகிறார். அடுத்த நாள் அந்த சிலையை பார்த்த அரசர் அந்த அழகில் மெய்மறந்து போகிறார். இவ்வளவு அழகான சிலையை, அதிலும் குறிப்பாக தான் கனவில் கண்டது போலவே இந்த சிலை இருப்பதை அரசர் பார்த்து மகிழ்கிறார். அதே சமயத்தில் அந்த சிலை அவர் கொடுத்த சுத்த தங்கத்தினால் செய்யப்படவில்லை என்றும் அதில் செம்பு கலக்கப்பட்டிருக்கிறது என்றும் அறிந்து அவர் கோபப்படுகிறார். பிறகு அந்த சிற்பிகள் இந்த சிலையை தாங்கள் செய்யவில்லை என்றும் நாங்கள் எவ்வளவோ முயன்றும் தூய தங்கத்தினால் சிலையை செய்ய முடியவில்லை என்றும் அதை செய்தது கருவூரார் தான் என்று சொல்ல தான் கொடுத்த தங்கத்தை ஏமாற்றி செம்பு கலந்து சிலையை செய்ததாக கருவூர் சித்தரை சிறைபிடித்து வந்து சிறையில் அடைத்து விடுகிறான் அந்த சோழ மன்னன். இந்த விஷயத்தை எல்லாம் தன் ஞானத்தால் இருந்த திருமூலர் அங்கு வந்து உனக்கு தங்கம் தானே வேண்டும், நீ கொடுத்த தங்கத்தின் எடைக்கு சமமாக வெள்ளியை கொண்டு வர வேண்டும், அதை நீயே உருக்க வேண்டும் என்று சொல்ல அந்த அரசனும் அவ்வாறே செய்ய அந்த வெள்ளியில் 16 ஒரு பங்கு செந்தூரத்தை அவர் சேர்த்தார். உடனே அந்த வெள்ளி தூய தங்கமாக மாறியது. இந்த தங்கத்தை நீயே எடுத்துக்கொண்டு செல், அதே சமயத்தில்
நீ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தூய தங்கத்தில் எந்த சிலையும் செய்ய முடியாது. அது உனக்கும் தெரியும். அப்படி தெரிந்தும் ஆசை என்ற மாய வலையில் சிக்கிவிட்டாய். ஆக உன்னால் உண்மையான பரவொளியை பார்க்க வேண்டும் என்றால் ஆசையை நீ அகற்ற வேண்டும். அப்பொழுதுதான் உன்னால் உண்மையான மூலப்பொருளை பார்க்க முடியும். அந்த ஒளியை உன்னால் உணர முடியும் என்று அவர் சொல்ல, திருமலருடைய பாதத்தில் சோழ மன்னன் வணங்கி கருவூர் சித்தரை விடுதலை செய்து அவரும் துறவு பூண்டதாக கொங்கணவர வாத காவியம் பாடல் சொல்கிறது. ஆக இவ்வாறு இவர் உருவாக்கிய சிலைதான் இன்று சிதம்பரத்தில் இருக்கும் நடராஜர் சிலை என்கின்ற ஒரு கூற்றும் இருக்கிறது. கருவூர் தேவரை பற்றி பலவிதமான தெய்வீக கதைகளும் அவை அனைத்தும் கண்டிப்பாக நடந்திருக்க வேண்டும் என்பது போலவே பாடல்களும் பல்வேறு சித்தர்களால் இயற்றப்பட்டிருக்கிறது. இறுதியாக கருவூர் தேவர் சிவனோடும் சிவத்தோடும் கலந்த நிகழ்வும் இருக்கிறது. இவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த பிராமணர்கள் இவர் மீது பொறாமையோடு இருந்ததாகவும், அதே போல் இவரை பற்றிய பலவிதமான தவறான செய்திகளை அந்நாட்டு அரசனிடம் சொல்லி அவரை பழிவாங்க வேண்டும் என்றும் பல்வேறு விஷயங்களை செய்தார்கள். அதாவது அவர் குலம் தவறியவர் என்றும், அவருடைய வீட்டில் மாமிசங்கள் இருக்கிறது, அதைத்தான் அவர் தினமும் சாப்பிட்டு விட்டு கோவிலுக்கும் வந்து பாடலும் பாடுகிறார் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர்கள் அரசருக்கு சொல்ல ஆட்களை அனுப்பி கருவூர் தேவருடைய வீட்டை பரிசோதனை செய்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னது போல எதுவுமே அந்த வீட்டில் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் என் மீது குற்றம் சாட்டிய அவர்களுடைய வீட்டில் போய் தேடுங்கள் என்று கருவூரார் சொல்ல என்னென்ன குற்றத்தை எல்லாம் சொன்னார்களோ அத்தனை விஷயமும் அந்த பிராமணர்கள் வீட்டில் இருந்தது. அதாவது அசைவ உணவும் மீனும் மது குடங்களும் இருந்தது. இதனால் கோபமடைந்த மன்னன் அந்த பிராமணர்கள் அனைவரையுமே நாடு கடத்தி விட்டான் என்றும், பிறகு சில நாட்கள் கழித்து அவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கருவூர் தேவரை அழிக்க வேண்டும் என்று அவரை துரத்த, கருவூர் தேவரும் தன்னுடைய பூத உடலை துறக்கும் நேரம் வந்துவிட்டது என்று உணர்ந்து அவருடைய இடத்திற்கு அருகில் இருந்த பசுபதீஸ்வரர் கோவிலுக்கு சென்று அங்கிருந்த லிங்கத்தை கட்டி அணைத்து சோதிமயமாக ஒளிமயமாக சிவலிங்கத்தோடு இரண்டர கலந்து விட்டார் என்றும் கொங்கு மண்டல சதகத்திலும் கருவூரார் பல திரட்டிலும் செய்திகள் இருக்கின்றன. ஆக கருவூர் தேவர் கரூர் பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் சமாதி பூண்டும் தஞ்சை பெருவுடையார் கோவில் பிரகாரத்தில் தனிக்கோவில் கொண்டும் இப்பொழுது அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு நம் தமிழ்நாட்டில் பல சித்தர்கள் விஞ்ஞானத்திற்கும் மருத்துவத்திற்கும் ஏன் அந்த இறைவனுக்கும் அப்பால் பட்டு பல விஷயங்களை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சித்தரும் தன் பாடல் வழியாக பல கருத்துக்களை மக்களுக்கு தந்திருக்கிறார்கள். இனிவரும் காலங்களில் இன்னும் பல சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர்கள் தங்களுடைய பாடல் வழியாக எந்தெந்த கருத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தினார்கள் என்பதையும் வரும் காலங்களில் பார்ப்போம். இதுபோல தமிழ் வரலாற்றையும் தமிழர் வரலாற்றையும் தன்னம்பிக்கை பதிவையும் தெரிந்து கொள்ள நம் டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக பகிருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.